அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். தமிழ் மொழியினுடைய தொன்மை சிறப்பு அது பல நூறு ஆண்டுகளாக அந்தந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் தன்னையே தான் மாற்றி உருவமைத்து கொண்டு அதன் பெருமையை அவ்வப்போது உலகறியச் செய்பவர்களுக்கென்று தனக்கான புலவர்களாக புதல்வர்களாக சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக காலத்திற்கேற்ற கருத்துக்களை தன்னுடைய இளமை பருவத்தினுடைய தன்மை மாறாதபடிக்கே எல்லா காலத்திலும் தமிழன்னை இளமை பருவத்தை உடையவளாகவே அறியும் விதத்திற்கான கவிஞர்களையும் உலகிற்கு தந்து வந்திருப்பதுதான். அந்த நிலையில் சென்ற நூற்றாண்டு என்பது 20ஆம் நூற்றாண்டு என்பது உலக அரங்கிலே பல்வேறு சமூக, அரசியல், பொருளாதார, கலாச்சார, பண்பாட்டு மாற்றங்களுக்கான நூற்றாண்டாக இருப்பதை பார்க்க முடிகிறது. 1700களில் தொடங்கி உலக அமைப்பிலே உலக நாடுகளினுடைய குணங்களும் அவர்களுடைய அந்த மாற்றங்களும் அரசியல் மாற்றங்களும் பல நிலைகளில் நம்முடைய சமுதாய வாழ்க்கை அதனுடைய போக்கு இவற்றையும் மாற்றி அமைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியல் வளர்ச்சி, அதனால் ஏற்பட்ட தாக்கம் என்று சமூக மாற்றங்களில் நல்வழிக்கு விட்டுச்சு செல்லக்கூடியதாய் நம்மை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியதாய் அமைந்த மாற்றங்கள். இதை பரப்புரை செய்வதற்கென்றே அறிஞர்கள், தமிழ் புலவர்கள், கவிதை பாடுபவர்கள் இவர்களுடைய செயலும் கலைஞர்களாக சிலருடைய செயலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த விதத்தில் தமிழகத்தில் சென்ற நூற்றாண்டில் நடந்த சமூக அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்டவர்களாக பல தமிழ் புலவர்களை நாம் அடையாளப்படுத்தலாம். முக்கியமாக சுப்பிரமணிய பாரதியார். அவருடைய அந்த மாற்று கருத்துக்கள், அவர் சமுதாயத்தின் பேரிலே வைத்த குறைகளும் அதற்கான தீர்வுகளும், பண்டைய பழக்க வழக்கங்கள் என்பதற்காக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு செல்ல வேண்டியதில்லை, புதுமைக்கான இடத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சுதந்திர வேட்கையோடும் குறிப்பாக பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கென்றும் அவர் பாடிய எழுதிய பாடல்களும் எழுத்து கட்டுரைகளும் முக்கிய இடம் வகிக்கின்றன. இப்படி இவருடைய எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் அநேகம் பேர்கள். அந்த வரிசையிலே பாரதியாரினுடைய எழுத்துக்களுக்கும் அவருடைய அந்த தத்துவத்திற்கும் தன்னையே தான் அடியவராக கருதியவர், பாரதிக்கு தாசனாகவே வாழ்ந்தவர் பாரதிதாசன், பாவேந்தர் என்று கொண்டாடப்படும் கவிஞர். தமிழ் கவிஞர்கள் பட்டியலில் நீங்காது உயர்ந்த ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை புரட்சி கவிஞர் என்றும் அழைப்பார்கள். 1890களில் புதுச்சேரியில் பிறந்த இவருடைய தாய் தந்தையரினுடைய வளர்ப்பிலே சிறுவயது சிறுபிராயத்தை கழித்தவர். இளமை பருவத்தில் அப்போது அங்கே நடந்து வந்த ஆங்கிலேய மற்றும் பிரெஞ்சு காலனிய ஆதிக்கத்தினுடைய குணங்களையும் அதனால் இங்கே இருந்த தமிழர்கள் பட்ட துயரத்தையும் பார்த்து பொறாதவராய், அதே நேரத்தில் அந்த பாண்டிச்சேரி பகுதிகளோடு தொடர்பு கொண்டிருந்தவராய் அங்கேயே பலகாலம் வசித்தவரான சுப்பிரமணிய பாரதியாரோடும் இளமை பருவத்தில் ஒரு நெருக்கம் ஏற்பட வாய்ப்பாக அமைந்தது. அவருடைய எழுத்துக்களாலும் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை பறைசாற்றக்கூடிய அவருடைய பாடல்களாலும் சுதந்திர வேட்கை பாரதிதாசனாக இவரிடமே தொற்றிக்கொண்டது. தாய் தந்தையர் சுப்புரத்தினம் என்று பெயரிட்டார்கள். தந்தையாருடைய பெயர் கனகசபை. அதனால் இவரை ஆரம்ப காலத்தில் கனக சுப்புரத்தினம் என்றுதான் கொண்டாடினார்கள். ஆனால் பிற்காலத்தில் பாரதியாரினுடைய எழுத்துக்களுக்கு தன்னையே தான் கொடுத்தவராய் பாரதிதாசன் என்ற பெயரிலேயே பேசவும் எழுதவும் தொடங்க அதுவே இவருடைய இயற்பெயரோ என்னும்படியாய் அமைந்துவிட்டது. சுப்பிரமணிய பாரதியாரின் மறைவிற்கு பிறகு தமிழகத்தில் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு சமுதாய மாற்றங்களுக்கான நிலைகளில் இவரும் கலந்து கொண்டார். பெண் விடுதலை, சுயமரியாதை முதலிய இயக்கங்களில் முக்கிய பங்கு வகித்தார் என்று சொல்லலாம். அந்த இயக்கங்கள் அந்த கோட்பாடுகளினுடைய தத்துவங்களை எழுத்தின் மூலமாகவும் பாடல்கள் கவிதைகள் மூலமாகவும் பறைசாற்றி அதை உலகரங்கிற்கு கொண்டு சென்றதில் இவருடைய பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அந்த காலத்திற்கான எழுத்து முறையிலே மாற்றங்களை கொண்டு வந்ததில், கவிதை பாடுவதிலே அது ஆங்கிலேய கவிதைகளினுடைய தாக்கம் இருப்பது போல் கவிதை பாடுவதிலும், அமைப்பை தொன்மையாக இருந்து வந்த பழக்கங்களிலிருந்து காலத்திற்கேற்றாற்போல் சில மாற்றங்களை செய்ததிலும் இவர் முதன்மை பெறுகிறார் என்றே சொல்லலாம். பாரதியாரால் தொடங்கப்பட்ட 20ஆம் நூற்றாண்டிற்கான தமிழ் இலக்கிய படைப்புகளில் மாற்றங்கள் இவரால் அப்படியே பின்தொடர்ந்து அதை பின்பற்றி வந்தார் என்று சொல்லலாம்.
இவருடைய எழுத்துக்கள் தற்கால சமுதாயத்தின் பேரில் நடைபெற வேண்டிய மாற்றங்கள், அதை எப்படி கொள்ள வேண்டும் என்பதில் மக்களுக்கு இருந்த குழப்பம், இவற்றை தீர்த்து கொடுத்து தெளிவை பிறப்பிப்பதாக இருந்தது. இவர் பாடல்களில் இருந்த தமிழ்ச் சொற்களில் எளிமை நிறைந்திருந்ததாலே அதோடு மக்கள் எளிமையாக, மிகவும் எளிமையாக அதை தங்களுக்கானதாக தொடர்புபடுத்தி கொண்டு அதை ரசிக்கும்படியாக அமைந்திருந்தது. இவர் நாளேடுகள் நடத்தி வந்ததும், நாளிதழ்களில் இவர் பல்வேறு கட்டுரைகள் எழுதியதும் இவருடைய பெயரை பலருக்கும் கொண்டு சேர்த்தது. பல முறை இவருடைய எழுத்துக்களுக்காக மக்கள் இவரை தங்களுக்கான தலைவராகவே அடையாளம் கண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பல்வேறு சமூக அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்ட சுயமரியாதை இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார் பாரதிதாசனார். இவருடைய பெருமைகள் என்று பார்த்தால், எளிய நடையில் குழந்தைகள் முதலாக பெரியவர்கள் வரையில் பல வயது சார்ந்தவர்களுக்கும் அவரவர்க்கான செய்திகளை கூறும் விதமாக பாடல்கள் புனைந்தது. குழந்தை பாடல்கள் பாடுவதிலிருந்து தொடங்கி சுப்பிரமணிய பாரதியாரைப் போலே இளைஞர்களுக்கான அறிவுரைகளை சொல்லுவது ஒரு புறம், மற்றொரு புறத்தில் சிருங்கார ரசம் ததும்ப காதல் வயப்பட வைக்கக்கூடியதான பாடல்கள் பாடுவது என்று இவருடைய எழுத்து புலமை பல தளங்களிலும் பரிணமித்தது. அதனால் இவருடைய பாடல்கள் திரைப்படங்களிலும் அதிகம் ஒலிக்கத் தொடங்கின. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, சங்கே முழங்கு முதலிய பாடல்கள் இன்று வரையில் மரணமற்ற நிலையில் இசையுலகில் கொண்டாடப்படும் பாடல்களாக இருக்க பார்க்கிறோம். இவருடைய காலத்திற்கு பிறகு இவருடைய நூல்கள் எல்லாம் அரசுடைமையாக்கப்பட்டு, நாட்டுடைமையாக்கப்பட்டு, நல்ல விதத்தில் பலராலும் பயின்றும், அது குறித்த ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டும், மேற்கோள்களாக காட்டப்பட்டும் வருவதை பார்த்து இவர் காலம் கடந்து, ஒரு நூற்றாண்டு கடந்து கூட இன்னும் நம்மோடு தொடர்பிலே இருக்கக்கூடியதான கருத்துக்களை, நமக்கு பொருள் விளங்கச் செய்வதான கருத்துக்களை பாடியவர் என்று கொள்ள தட்டில்லை. இப்படி இத்தனை பெருமை பெற்றவரான பாரதிதாசனாருடைய பெருமைக்கு தகுதியாய் அவர் பேரிலே தமிழக அரசு திருச்சி நகரத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி, கற்று அறிவை விரிவாக்கு, அகண்டமாக்கு என்று இவர் முன்மொழிந்த அந்த கருத்தின் அடிப்படையிலேயே அந்த பல்கலைக்கழகம் செயல்படும்படியாகவும் செய்திருக்கிறார்கள். ஒருவனுடைய தரத்தை உயர்த்துவதற்கு கல்விதான் அடிப்படை சான்றாக அமையும் என்பது தெளிவாகிறது. கற்ற கல்வியை கொண்டு சமூகத்திற்கு உதவ வேண்டும், இதனால்தான் ஒரு சமுதாயம் முன்னேற முடியும், கல்வியே அடிப்படை வளர்ச்சிக்கு அடிகோல் இடுவது என்பது போன்ற கல்விக்கான முக்கியத்துவத்தை காண்பித்து கொடுக்கக்கூடிய இவருடைய அந்த வாசகங்களில் இவர் பெருந்தலைவர்கள் காண்பித்து கொடுத்த வழியிலே சமூகத்திற்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் கல்வி முக்கியமானது என்பதை முன்மொழிகிறார். பெண் விடுதலை குறித்த இவருடைய பேச்சும் எழுத்தும் மிகவும் பிரபலமானவை. பெண்கள் வீட்டிலே அடங்கி இருப்பது என்ற நிலை மாறி அவர்கள் கல்வி கேள்விகளிலே கற்றுத் தேர்ந்து கல்லூரிகளுக்கு சென்று மேற்படிப்பு முடித்து வேலைகளுக்கு சென்றும் பல துறைகளிலும் அவர்கள் தலைமை ஏற்றால்தான் ஒரு சமுதாயம் முன்னேறும் என்றும் பார்வை கொண்டிருந்தார். இவர் பெருமைக்கு தகுதியாய் இவர் பெயரிலே அஞ்சல் தலை வெளியிடப்பட்டதும், இவர் காலத்திற்கு பிறகு இவர் எழுதிய பிசிராந்தையார் என்ற நூலிற்கு சாகித்ய அகாடமி விருதும் வழங்கி நடுவண் அரசு சிறப்பு செய்திருக்கிறது. இப்படி எல்லா துறைகளிலும் தமிழர்களினுடைய முன்னேற்றத்திற்கு ஆரம்ப காலம் முதல் எழுத்தின் மூலமாக பணியாற்றிய சிறப்பு பாரதிதாசனாரை சேரும். இவருடைய நூல்களின் மூலமாக வந்த கருத்துக்கள் பல்வேறு தரப்பு மக்களுக்கும் சென்று சேரக்கூடியதாக, இன்னும் சொல்லப்போனால் எளிமையான வாழ்க்கை முறை குறித்த நிகழ்ச்சிகளும் அவர்களுக்குமான இலக்கியங்களாக இது இருக்க பார்க்கிறோம். இவருடைய எழுத்துக்களினுடைய எளிமைதான் இவருக்கு முகவரி என்று கூறலாம். அதுவரையிலும் அத்தனை தூரம் புழக்கத்தில் இல்லாத சொற்களை கொண்டு கவிதைகளும் கட்டுரைகளும் வழங்கி வந்த நிலையில் இவருடைய எழுத்துக்கள் எல்லா தரப்பு மக்களும் எளிமையாக புரிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு உத்வேகத்தை பெறுவதற்கு வழிவகுத்தது. இலக்கியத்தினுடைய வீரியம் மக்களை உள்ளூர்ந்த அன்போடு கூடி சுதந்திரத்தை அடைவதற்கு, தங்களுக்கு தாங்களே ஆன்ம சுதந்திரம் அடைவதற்கு உதவக்கூடிய கருவியாக இவர் காண்பித்து கொடுத்தார். அந்த நிலையில் இவருடைய எழுத்துக்கள் தனித்துவம் பெற்று அதோடு கூடி 20ஆம் நூற்றாண்டில் பல இளைஞர்களும் எழுத்திற்கு என்று தமிழிலே கவிதை புனைவது, கட்டுரை எழுதுவது என்ற நிலைக்கு தங்களை தாங்கள் ஆட்படுத்தி கொள்ள அறிமுகப் பாடமாக, பாலபாடமாக அமைந்தது என்று சொல்லலாம். இவரால் ஈர்க்கப்பட்ட பெரிய ரசிகர் கூட்டம் இவருக்கென்றே இருந்து வந்தது.
இவருடைய பேச்சு எங்காவது நடைபெற்றால் அதிலே ஊரூராகச் சென்று கலந்து கொள்பவர்களெல்லாம் தங்களை பாரதிதாசனாருக்கே தாசராக கருதினார்கள். இவர் நடத்தி வந்த நாளிதழில் வெளியான கவிதைகள் மிகவும் எளிமையானதாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை குறித்தும், கடல், பறவைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திர கூட்டம் முதலியவைகளினுடைய சிறப்புகளையும் அதை வியந்து மனிதன் பார்க்கக்கூடிய பார்வையாகவும் அதன் மூலமாக உள்ளத்திலே அன்பூறச் செய்யும் விதமாகவும் அமைந்திருந்தது இவருடைய எளிமைக்கான சான்றாக இருக்கிறது. இப்படி பலதரப்பு மக்களையும் தன்னுடைய எழுத்தால் ஈர்த்து சமூகத்தில் இருந்த குறைகளை தைரியமாக சுட்டி காண்பித்து அதிலிருந்து விடை கண்டாலன்றி நாம் சமுதாயமாக முன்னேறுவதற்கு வழியில்லாமல் போய்விடும் என்பதை சிந்திக்கும்படியாக செய்த எழுத்து பாரதிதாசனாருடையது. இவருடைய பெருமைக்குச் சான்று இவருடைய நூல்கள். அதன் மூலமாக இன்று வரை மனதிலே ஒரு விதமான தத்துவ அக்கினியை ஏற்படுத்தி அது எரிந்து கொண்டே இருக்கும்படியாக செய்தது இவருடைய தனிச்சிறப்பு. சென்ற நூற்றாண்டின் தலைச்சிறந்த தமிழ் மொழி ஆளுமைகள் 3 பேர்களுள் நடுநாயகமாக வைத்து பார்க்கப்படுபவர் பாரதிதாசனார். இவருக்கு முன்பாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் இவரை தொடர்ந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரும் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக இவர் எழுத்துக்களின் தாக்கத்தோடேயே சென்ற 60-70 ஆண்டு காலங்களாக தமிழகத்தில் புலவர்களினுடைய தோற்றத்தை பார்க்க முடிகிறது. பாவேந்தர் பாரதிதாசனாருடைய சிறப்புகளை இன்றைய தினம் சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.